இந்த நாளிலே நாம் இணைந்து சிந்திக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட இறைவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் படிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானத்தின் ஊற்றும் உறவிடமாயிருக்கக்கூடிய இறைவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்ட சாலோமோனுடைய ஞான அமுத சுரபிதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 31 அதிகாரங்கள் வரையும் இருக்கிறது. இந்த ஞான அமுத சுரபியில் திரளான ஞான அமுதங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த ஞான அமுதத்தை புசித்த படித்த ஏற்றுக்கொண்ட இதோ பலனற்றிருக்கிறவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள், ஞானமற்றிருக்கிறவர்கள் ஞானமடைந்திருக்கிறார்கள். இந்த ஞான அமுதத்தை வேண்டாம் என்று சொல்லி எந்த நபர் புறக்கணித்தாரோ அந்த நபர்கள் பலகீனப்பட்டவர்களாய் மாறினது உண்டு, ஞானமற்றவர்களாய் பேதைகளாய் மாறினதுண்டு. அப்படி ஞான அமுதத்தின் ஒரு துள்ளி ஞான அமுத வார்த்தையே தான் நாம் படிக்க கேட்டோம். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பலனுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த பலனுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத பலகீனப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை விரும்பாத பலகீனப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். வேதத்திலே இந்த பலனுள்ளவன் பலகீனப்பட்டவன் யார் என்று சொல்லி நாம் இணைந்து இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க விரும்புகிறோம். படியுங்கள் 2 சாமுவேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டிருந்தார்கள். யார் இந்த சவுலும் தாவீதும்? நமக்கு நன்றாய் தெரியும். இருவரும் மிருகங்களுக்கு பின்னாலே சென்றவர்கள். இருவரும் சாமுவேல் எனப்படக்கூடிய தீர்க்கனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இருவரும் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இருவரும் இதோ தேவனுடைய சித்தத்தின்படி அரசாட்சி செய்தவர்கள். அதிலே ஒருவன் பலப்படுகிறான், இன்னொருவன் பலகீனப்பட்டு போகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலகட்டத்திலேயும் பலகீனப்பட்டு வருகிற திருச்சபைகளும் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே பலனடைந்து ஆரோக்கியமாய் இருக்கிற திருச்சபைகளும் இருக்கிறது. பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறது. பலத்தோடு கூட இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களும் இருக்கிறது. பலவீனப்பட்டு இருக்கிற கிறிஸ்தவனும் இருக்கிறான். பலத்தோடு கூட ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். ஏன் இவர்கள் பலகீனப்படுகிறார்கள், ஏன் இவர்கள் பலப்படுகிறார்கள் என்று சொல்லி திருமறையின் சாரத்தோடு கூட இணைந்து இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பலர் சொல்லுவார்கள், எப்படி நல்ல முறையிலே வளர்ந்து வந்த திருச்சபை இப்பொழுதோ இதோ ஒரு ஆத்மீக உணர்வில்லாமல் விசுவாசத்தின் ஆழத்திற்குள் செல்ல முடியாதவர்களாய் இத்திருச்சபை ஏன் பலகீனப்பட்டு போகிறது, இந்த குடும்பம் ஏன் பலகீனப்பட்டு போகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் நாம் பலகீனப்பட்டு போக வேண்டும், ஏன் நம்முடைய குடும்பங்கள் பலகீனப்பட்டு போக வேண்டும்? அந்த பலகீனப்பட்டு போகக்கூடிய காரணம் என்ன? சவுலுடைய வாழ்வின் சரித்திரத்தின் வழியாய் சவுல் ஏன் எப்படி பலகீனப்பட்டு போனான் என்பதனை குறித்து நாம் சிந்திக்கிற போது நானும் நீங்களும் எதனாலே பலகீனப்பட்டு போறோம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். சவுல் பலகீனப்பட்டு போகக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், 1 சாமுவேலனுடைய புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் படிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனம்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லுகிற வாழ்வின் நெறிகளை மனுகுலமாய் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வாசிக்க கேட்க இந்த பகுதியில் இதோ சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கண்காணிக்க வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தை அவன் பாதுகாக்க வேண்டும், தன் நாட்டில் உள்ள மக்களுக்குரிய அடிப்படையான தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்கிற கடமைகளை ஆண்டவர் கொடுத்து அவனை இஸ்ரவேல் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜஸ்தானத்திலே இருந்து நேர்த்தியாய் ராஜ்யபாரம் செய்து கொண்டு இருக்கிற போது பெலிஸ்தியர்கள் தங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அஞ்சி நடுங்கி இதோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு சாமுவேல் இல்லாதபடியினாலே அந்த பொறுப்பை ஏற்றெடுத்தபடியினால் அவன் துணிந்து போய் அந்த இடத்திலே சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்காக செலுத்தி கொண்டிருந்தார். இதை கவனித்துக் கொண்டிருந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், இதோ புத்தீனமாய் நீர் இந்த காரியத்தை செய்தீர், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர் என்று சொல்லி அந்த இடத்திலே சவுலை கடிந்து சொல்லுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இதோ சவுல் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர சவுல் சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை இந்த சாமுவேல் செய்ய வேண்டுமே தவிர சவுல் செய்யக்கூடாது. இதோ சாமுவேலுக்கு ஆண்டவர் சாமுவேலோடு கூட அபிஷேகம் பண்ணும்படியான பொறுப்பை கொடுத்தார். இதோ ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பின் வாசலை நிற்க வேண்டுவதற்கான பொறுப்பை கொடுத்தார். இந்த பொறுப்பை இதோ சாமுவேல் செய்ய வேண்டிய பொறுப்பை சவுல் ஏற்றெடுத்து செய்யும்படி இதோ துணிகரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படியாக கடந்து சென்றான். இதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். போதகருக்கு இத்திருச்சபையிலே ஆராதனை நடத்துவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் ஆத்துமாக்களுக்காக விழிப்போடு கூட ஜெபிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமான நிலைமையிலே உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பொறுப்பை போதகருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இத்திருச்சபையினுடைய சபைக்குழுவினருக்கு சபையை ஆட்சி செய்வதற்கு, சபையில் வரக்கூடிய மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, கண்காணிப்பதற்கு, சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். கிளை சங்கங்களுக்கு அதற்கு ஏற்ற பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். கோயில் பிள்ளைகளுக்கு கோயிலை தூய்மைப்படுத்தும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலே குடும்ப தலைவனுக்கு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, பண்படுத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு நாட்டை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளை எந்த மனிதன் அந்த பொறுப்புகளிலிருந்து விலகிச் சென்று தனக்கு விருப்பமானவருடைய பொறுப்பை ஏற்றெடுத்து செய்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலே நிற்க வேண்டுமே தவிர மற்றவருடைய பொறுப்புக்கு நேராய் நாம் கடந்து செல்லக்கூடாது. இதோ இந்த இடத்தில் நீங்கள் இந்த ஊழிய தேவனுடைய மனிதனுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றெடுத்து ஆலயத்திலே ஆல்டர்லே சென்று இதோ எனக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கு தெரியும், எனக்கும் ஆராதனை செய்வதற்கு தெரியும், எனக்கும் ஜெபிப்பதற்கு தெரியும் என்று சொல்லி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் செய்ய வேண்டிய திருப்பணியை அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ செய்வாய் என்று சொன்னால், துணிகரமாய் நீங்கள் வந்து செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களை அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலிருந்து ஆண்டவர் தள்ளிவிடுவார். ஹல்லேலூயா.
இந்த இடத்தில் சவுலுக்கு கொடுத்த பொறுப்பை சவுல் செய்யாதிருந்தபடியினால் சவுல் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போனான். காரணம், சவுலோடு கூட ஆண்டவர் இருக்கவில்லை. எப்படி இந்த பலகீனம், எப்படி ஒரு மனிதன் பலகீனப்பட்டு போனான் என்பதனை ஆதியாகத்தில் இருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். வாசியுங்கள், ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை ஸ்பீடாக ஒன்று படிக்க கேட்கலாம். போதும், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதே தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆதி மனிதனாய் இருக்கக்கூடிய ஆதாமினிடத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆதாமே, நீ இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த ஒரு பொறுப்பை ஆதாமனுடைய கரத்திலே கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றும் குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் குடும்ப தலைவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறாரே தவிர தலைவியினிடத்தில் இல்லை. இந்த குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்குரிய கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பத்திலே எந்த ஒரு தீங்குகளும் கடந்து வராதபடிக்கு, குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனைகளும் கடந்து வராதபடிக்கு, குடும்பத்திலே எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை சந்திக்கும்படிக்கு, பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய, இதோ குடும்பத்தை பண்படுத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் மனிதனாய் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுடைய கரத்திலே கொடுத்தார். எப்பொழுது இந்த மனிதன் அதவா குடும்ப தலைவன் இந்த பொறுப்பில் இருந்து தன்னுடைய பார்வையை மாற்றுகிறானோ அப்பொழுது அந்த குடும்பமானது பலகீனப்பட்டு போகும், அந்த குடும்பமானது சீரழிக்கப்பட்டு போகும். அந்த குடும்பத்திலே வராத நபர்கள் அந்த குடும்பத்திலே வருவார்கள். இதோ எந்த நபர் மூலமாய் அந்த குடும்பத்திலே உபத்திரம் வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த நபர் மூலமாய் அந்த குடும்பத்திலே உபத்திரங்களும் வேதனைகளும் கடந்து வரும். பிரியமானவர்களே, இதோ ஆதாம் தன்னுடைய பார்வையை ஏதேன் எனப்படுகிற தோட்டத்திலே பண்படுத்தவும் பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து விட்டுவிட்டபடியினால் அந்த தோட்டத்திற்குள்ளே, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தந்திரசாலியாய் இருக்கிற சர்ப்பம் உள்ளே புகுந்தது. சர்ப்பம் உள்ளே புகுவதற்குரிய காரணம் யார் தெரியுமா? இந்த ஆதாம். இந்த ஆதாம் மட்டும் தன்னுடைய பார்வையை தன் குடும்பத்திலே மேல் வைத்து அந்த தோட்டத்திற்குள்ளே இந்த சர்ப்பம் வராதபடி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆதாமுக்கு இருந்தது. இன்றைக்கு குடும்ப பிரச்சனையின் காரணம் என்ன தெரியுமா? குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பார்வையை வேறே இடத்தில் திரும்பினபடியினால் தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் இந்த சர்ப்பம் தந்திரமாய் உள்ளே கடந்து வந்தது. வந்து ஏவாளிடத்திலே பார்த்து சொல்லுகிறது, உன் தேவனாகி ஆண்டவர் உன்னோடு கூட ஏதாவது சொன்னது உண்டோ என்று சொல்லி, இதோ குடும்பத்தை குழப்புகிற, குடும்பத்தை பலகீனப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை ஏவாளுடைய உள்ளத்திலே இந்த தீயவன் விதைத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சந்தேகமும் வருகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. எந்த வீட்டுக்குள்ளே சந்தேகம் கடந்து வருகிறதோ அந்த வீடு இரண்டாக பிரிந்துவிடும். எந்த திருச்சபையில் சந்தேகம் கடந்து வருகிறதோ அந்த திருச்சபைகள் இரண்டாக பிளவுபட்டுவிடும். எந்த கிராமத்தில் சந்தேகம் கடந்து வருகிறதோ அந்த கிராமம் இரண்டாக பிளவுபட்டுவிடும். இந்த தந்திரசாலியாய் இருக்கக்கூடிய சர்ப்பத்திற்கு நன்றாய் தெரிந்தது, மனிதனையும் இறைவனையும் பிரித்து மனுகுலத்திற்குள்ளே குழப்பத்தை நாம் வர வேண்டும் என்று சொன்னால், மனுகுலத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சந்தேகம் எனப்படக்கூடிய வித்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த சந்தேகம் எனப்படுகிற வித்தை ஏவாளுடைய உள்ளத்தில் விதைத்தபடியினாலே ஏவாளுக்குள்ளே
குழப்பம் கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஏவாளுக்குள்ளே மன அமைதி கெட ஆரம்பிக்கிறது. அன்பான சகோதரனே, உன் மனைவியை குறித்து உனக்கு சந்தேகம் கடந்து வந்திருக்கிறதா? இதோ பிசாசானவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரிக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறான். அருமையான சகோதரியே, உன் புருஷனை குறித்து உனக்கு சந்தேகம் வந்திருக்கிறதா? உன்னையும் உன்னுடைய புருஷனையும் பிரிக்கும்படியாக பிசாசானவன் திட்டமிட்டிருக்கிறான். அருமையான பெற்றவர்களே, பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் பிரிக்கும்படியாக பிசாசானவன் திட்டமிட்டிருக்கிறான். அருமையான திருச்சபையே, உங்களுடைய போதகரை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறதா? இதோ இத்திருச்சபையிலே ஒரு பிளவை உண்டு பண்ணுவதற்கு என்று சொல்லி பிசாசானவன் திட்டமிட்டு இருக்கிறான். இதோ இந்த பிசாசானவனுடைய தந்திரங்களை அறிகிறதா? அந்த தந்திரத்தில் இருந்து நாம் விடுதலையை பெற்று இயேசுவினுடைய வார்த்தையிலே உறுதியாக நிற்போம் என்று சொன்னால், இந்த பிசாசுனுடைய தந்திர வலைக்குள்ளே நாம் விழுந்துவிட என் தேவன் ஒருபோது நம்மை அனுமதிப்பதல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு பிசாசானவன் சர்ப்பம் தந்திரமாய் ஏவாளுடைய உள்ளத்திலே கடந்து சென்றதை போல இக்காலகட்டத்திலேயும் திருச்சபையிலே சில தந்திரசாலிகள் ஆலயத்திற்குள்ளே தந்திரமாய் உள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே சமாதானத்தை கெடுக்கும்படியாய், ஆலயத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தடுப்பதற்கு என்று சொல்லி சில தந்திரசாலிகள், சில கள்ள தீர்க்கதரிசிகள், சில கள்ள போதகர்கள், கள்ள உபதேசிகர்கள், கள்ள உபதேசங்களோடு கூட தந்திரமாய் மக்களிடத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். வேத புஸ்தகத்திலே 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை படிக்கிற போது பேதுரு திருச்சபைக்கு இப்படி ஒரு கடிதத்திலே இந்த வார்த்தையை எழுதி வைத்தார். வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வசனம். போதும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலைத்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் யாருக்குள்ளே இருக்கிறார்கள்? நமக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களை நாம் இனங்கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாய் வேத புரட்டுகளை தந்திரமாய் உள்ளே நுழைய பண்ணுவார்கள். புகையடித்து பாடினா என்ன பிரச்சனை? டான்ஸ் ஆடி ஆலயத்திலே பாடினா என்ன பிரச்சனை? கொடையை ஆட்டி பாடினா என்ன பிரச்சனை? விசில் அடிச்சு பாடினா என்ன குழப்பம் என்று சொல்லி ஆண்டவரே இதிலே பிரியப்படுவார் என்று சொல்லி வேத புரட்டுகளை புரட்டி கொண்டு ஆண்டவருடைய சத்திய வசனங்களுக்கு விரோதமாய் அந்த இடத்திலே ஆண்டவரை மறுதலிக்க கூடிய நிலைமையில் தங்களுக்கு தீவிரமான அழிவை கொண்டு வரக்கூடிய ஆலோசனைகளை இன்றைய காலகட்டத்திலேயும் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடத்தைகளை இன்றைக்கு அநேகர்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்களா? இன்னைக்கு நிறைய இடங்களில் டான்ஸ் ஆடுகிறாங்க, கூக்கு விழிக்கிறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு இடையிலே, பெண்கள் ஆண்களுக்கு இடையிலே சேர்ந்து நடனம் ஆடுகிறாங்க, புகையை கிளப்புகிறாங்க, ஸ்டேஜில் லைட் ஷோ காட்டுகிறாங்க, அங்கே நடனம் ஆடி காட்டுகிறாங்க, அங்கே ஸ்கிட் போட்டு காட்டுகிறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டிய பிள்ளைகள் சிலருடைய கெட்ட நடத்தைகளை பின்பற்றி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாய் இன்றைக்கும் பிசாசானவன் தந்திரசாலியாய் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டான். விசுவாசியே, இந்த கடைசி காலகட்டத்திலே நீங்கள் எச்சரிப்பாய் இருக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் எச்சரிப்படையவில்லை என்று சொன்னால் இந்த தந்திரசாலிகள் ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறது மட்டுமல்ல,
நல்ல முறையிலே பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வழி தப்பி போகும்படியாய், கெட்ட நடத்தைகளை பின்பற்றும்படியாய் இவர்கள் வழியாய் பெரிய ஆபத்துகள் திருச்சபைக்கு மட்டுமல்ல சமூகத்திலேயும் கடந்து வரும். அதனாலே நாம் விழிப்போடு கூட இருக்க வேண்டும். இந்த இதோ சர்ப்பம் ஏவாளோடு கூட சொன்னது மட்டுமல்ல, அந்த ஏவாளிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இதோ அந்த பழத்தை பார்ப்பதற்கு அழகாயிருக்கிறது, புத்தியை தெளிவைக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கலாயிருக்கிறது. நீ இந்த பழத்தை புசித்தால் உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல ஆவாய் என்று சொல்லி இதோ சூதான வார்த்தைகளை இந்த துன்மார்க்கமாய் இருக்கக்கூடிய சர்ப்பம், இந்த பிசாசானவன் ஏவாளுடைய உள்ளத்திலே அந்த இடத்தில் சொல்லிவிட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? நான் எப்படி பணக்காரனாக முடியும், எப்படி என் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரனை போல மாடி வீடு கட்ட முடியும், எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கார்கள் வாங்க முடியும், அவன் ஓட்டுகிறதை போல எப்படி நான் கார் வாங்க ஓட்ட முடியும், எப்படி பைக் வாங்க முடியும், எப்படி லட்சக்கணக்கில் உள்ள பணத்தை சேகரிக்க முடியும், கோடிக்கணக்கான ஆசைகளை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமே என்று சொல்லிதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிற பிசாசானவன் தந்திரமாய் யோசனை கொடுக்கிறான். மாறுங்கள், நான் சொல்கிறதை போல ஆராதியுங்கள், நான் சொல்கிறதை போல வாழுங்கள், நான் சொல்கிறதை போல செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இதோ ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி கடந்து வரும் என்று சொல்லி இதோ ஆசீர்வாதமான இனிமையான வார்த்தைகளை, செழுமையான வார்த்தைகளை மக்களுடைய உள்ளத்திலே இக்காலகட்டத்தில் இருக்கிற கள்ள உபதேசிகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஏவாளிடத்திலே சொன்னான், இந்த பழத்தை நீ புசித்தால் உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல ஆவாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட ஏவாளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். நான் தேவர்களைப் போல ஆவேனா, நான் மற்றவர்களை என் கண்கள் திறக்கப்படுமா என்று சொல்கிற ஆசை வார்த்தையை கேட்டவுடனே உள்ளுக்குள்ளே ஏவாள் பூரிப்படைகிறான். ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரோ, எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதை கேளாதபடிக்கு இதோ ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போனவளாய் அந்த பழத்தை புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். முதலில் சாப்பிட்டது ஆனா பெண்ணா? முதல்ல சாப்பிட்டது ஆனா பெண்ணா? வாயை திறக்க மாட்டீங்களே. யாரு? பொண்ணுன்னு சொல்லி நமக்கு தெரியும், அப்படிதானா? பெண்களை குறித்து மலையாள நீதிசாரத்திலே ஒரு குறள் ஒன்று உண்டு. அந்த குறளை நான் பாடி அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிற போது, அருமையான சகோதரிகள், தாய்மார்கள், என்னிடத்திலே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. இது நீதிசாரத்தில் மலையாளத்திலே குறித்த பெண்களை குறித்துள்ள பாடல். விவாத சீலா சுயமர்த்த சோலனி பரானுகூலாபதி தோஷபாஷினி அக்னியாஷினி அந்நிய கிரக பிரவேசினி சுபபுத்திர பிரசோதயா. நான் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, இதனுடைய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விவாத சீலம், சண்டை பிடிக்கக்கூடிய பெண்கள். ஒருவேளை சண்டை பிடிக்கக்கூடிய பெண்கள் இந்த ஞானதாசபுரம் திருச்சபையிலே அல்லது இந்த பிராந்தியத்திலே இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சண்டை பிடிக்கும்படி நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இதோ அப்போஸ்தலனாகிய பவுலடியர் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசங்களும் தகாதவைகள், வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் சொல்லுதலே தகும். சண்டை பிடிக்கக்கூடிய சுபாவம்
கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய எனக்கோ உங்களுக்கோ உரியதல்ல. வம்பு பேசுகிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லவில்லை. புத்தீனமான பேச்சுகளை பேச சொல்லவில்லை. பரிகாசம் சொல்லுவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் சொல்லுதலே தகும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் சொல்லுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு கூட நீ வாழ்வதை விட ஒரு வீட்டின் மூலையிலே ஒதுங்கி இருப்பது நல்லது என்று சொல்லி பழமொழிகள் ஒன்று சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன்னுடைய நாவை துருபிடிக்க விடுவதில்லை, அது அவளுடைய வாள் என்று சொல்லி. அன்புக்குரிய இதோ சண்டை பிடிக்கக்கூடிய சகோதரிகள் இந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களிடத்திலே சண்டை பிடிக்க சொல்லவில்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? ஸ்தோத்திரம். இந்த மாமியார் மருமகள் வீட்டில் போனா தெரியும், இந்தியாவும் பாகிஸ்தானை போல இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அது மூணு முருவும் அது அங்கேன்னு முழிச்சு காட்டும். விவாதிசீலம், சுயமற்ற சோழனி, திருடுகிற பெண்கள். ஒருவேளை இந்த இடத்துல திருடுகிற பெண்கள் உண்டா என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் திருடுவாங்க. நல்ல டாஸ்மார்க்கு அந்த பொருளை குடிக்கிறவருடைய வீட்டில் இந்த திருட்டு நடக்கும். ஐயா வேலைக்கு போவார், மாசத்தினுடைய முதல் மாசத்துல சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டு வரும்போது டாஸ்மார்க் கடையை பார்த்தவுடனே அவருக்கு ஒரு ஆசை வரும். இத்தனை நாள் குடிக்காம இருந்துட்டோமே, இன்னைக்கு பார்த்து குடிப்போம்னு சொல்லி பாட்டில வாங்கி குடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு எல்லாமே மறந்து விடும். ஓடி போய் பெட்டில் படுக்க ஆரம்பிப்பார். இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், சம்பளம் முறைக்கு தான் இந்த ஆள் என்ன செய்வாரு, குடிப்பாரு. அதனால இன்னைக்கு சம்பளம் கிடைச்சிருக்கும். நேர போய் பேக திறந்து பார்ப்பாங்க, பர்ஸை எடுத்து பார்ப்பாங்க, பணம் இருக்கும். இந்த அம்மா நேரமே நினைச்சு பார்த்துருப்பாங்க, இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சாரி வாங்கணும், அல்லது நல்ல ஒரு ஜிமிக்கி வாங்கணும், நல்ல ஒரு அவங்க விரும்பக்கூடிய பொருள் வாங்கணும்னு சொல்லி காத்திருப்பாங்க. அவங்க நினைச்சதை போல கொஞ்சம் பணத்தை எடுத்து மாற்றி வச்சிருவாங்க. மாற்றி வச்சுட்டு நல்லா தூங்குவாங்க. காலமிலே ஐயா எழும்புவார், தன்னை நல்ல முறையிலே ஆயத்தம் பண்ணி ஆபீஸுக்கு போகிற போது பர்ஸை எடுத்து பார்க்கிற போது பணம் குறைஞ்சிருக்கும். இந்த அம்மா கிட்ட கேட்பாங்க, நீ பணம் எடுத்தியான்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லும், யாரு கண்டா, எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து போயிருப்பீங்க, யாராவது எடுத்து போயிருப்பான் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்யும், போய் சொல்லிவிடும். திருடுகிற பெண்கள். விவாத சீரா சுயபத்த சோழனி பரா அனுகூலம் பதிதோஷ பாஷினி, குறை சொல்லுகிற பெண்கள். இந்த வேளையில் குறை சொல்லுகிற பெண்கள் PhD எடுத்திருக்கிறாங்க. குறை சொல்லுகிறதற்கே PhD எடுத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆலயத்தில் வந்த பாஸ்டர் குறை சொல்றது, ஆலயத்தில் இருந்த சபைக்குழுவை குறை சொல்றது, கோயில் பிள்ளைய குறை சொல்றது, பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை குறை சொல்றது. குறை சொல்றதே ஒரு பழக்கமா வச்சு இருக்கிறாங்க. ஆறு குறை சொல்லலைனாலும் தன்னுடைய வாழ்க்கைப்பட்டிருக்கிற புருஷனை குறித்து குறை சொல்லுவாங்க. காலையில வேலைக்கு போனாரு, சாயங்காலம் வருவாரு, பக்கத்து வீட்டு அக்காளுக்கு கார் இருக்குது, நல்ல அடுக்குமாடி வீடு கட்டடங்கள் இருக்கிறது. அந்த அக்காலை அந்த கார்ல ஏற்றி பல இடங்களில கொண்டு செல்றாங்க. நான் என்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டேன்னு சொல்லி நச்சரித்து கொண்டு குறை சொல்லுகிற பெண்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குறை சொல்லுகிற பெண்கள். அக்னி ஆஷினி, முதலில் சாப்பிடுகிறவள். நம்முடைய வீட்டில் உள்ள சகோதரிகள், தாய்மார்கள் நல்ல சமைப்பாங்க பாருங்க. கொதி 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 என்று சொல்லி கறி கொதிச்சுட்டே இருக்கும். ஓடி போய் ஸ்பூனை எடுத்து கொஞ்சம் கோரி கையில ஊத்தி பார்த்து நக்கி பார்ப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, உப்பு இருக்கான்னு பார்த்தேன்னு. உப்பு இருக்கான்னு பார்த்ததில்லை. ஆதியிலே ஏவாளுக்கு என்ன குணம் இருந்ததோ, ஆதியிலே ஏவாள் முதலிலே சாப்பிட்டதை போல இன்றைக்கும் தாய்மார்கள், சகோதரிமார்கள் சமைக்கிற அனைத்திலையும் ருசி பார்ப்பதிலே அவர்கள் மறந்து போவதில்லை. அக்னி ஆஷினி, அந்நிய கிரக பிரவேசினி, அடுத்த வீட்டில் ஓடி போகிறவள். இவள் 10 பிள்ளை பெற்றாலும் தள்ளிவிட வேண்டும் என்று நீதிசாரம் சொல்லுகிறது. ஆனால் மரணம் வந்தாலும் பிரியக்கூடாது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. இதோ இந்த இடத்தில் இந்த ஏவாள் இந்த பழத்தை பறித்தாள்,
புசித்தாள், தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். இருவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் பகல் குளிர்ச்சியான வேளையிலே மீண்டும் ஏதேன் தோட்டத்திலே கடந்து வருகிறார். ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே, நீ எங்கே என்று சொல்லி. உடனே ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறபடியினாலே அத்தி இலையை தைத்தவர்களாய் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கேட்க முடியாதவர்களாய் மறைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் உள்ள தண்டனையை கொடுக்கிறார். அதிலே ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஆதாமே, இதோ நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பழத்தை புசித்தபடியினால் உன் ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டு, அதவா உன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு, நான் உன்னிடத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட, அதை பறிக்க கூடாது, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட பழத்தை புசித்தபடியினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆதாமை சபித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நிற்க வேண்டுமே தவிர உங்களுடைய ஸ்திரீகளுடைய வார்த்தைகளை, அதவா உங்களுடைய மனைவியினுடைய வார்த்தைகளை கேட்பதிலே தப்பில்லை. ஆனால் துன்மார்க்கமான வார்த்தைகளுக்கு நீங்கள் உடன்பட்டால், ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், இதோ வேதம் சொல்லுகிறது, உங்கள் நிமித்தமாய் பூமி பலகீனப்பட்டு போகும், உங்கள் நிமித்தமாய் திருச்சபை பலகீனப்பட்டு போகும், உங்கள் நிமித்தமாய் குடும்பங்கள் பலகீனப்பட்டு போகும். அருமையான சகோதரனே, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படியாகத்தான் வாழ வேண்டுமே தவிர, அதை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இதோ நம்முடைய மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்தினுடைய நம்முடைய மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பக்கத்து வீட்டு சகோதரனிடத்தில் நீ சண்டைக்கு போனாலும், திருச்சபையிலே நீ சண்டைக்கு கடந்து வந்தாலும், என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அவர் அந்த இடத்தில் இதோ உன்னை விட்டு விலகி சென்றவராய் நாளுக்கு நாள் உன்னுடைய குடும்பமும் நீயும் பலகீனப்பட்டு போவாய். ஏன் பலகீனம் கடந்து வந்தது? ஆண்டவன் நம்மிடத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி செய்யாமல் போனால் பலகீனம் வரும். இதோ இந்த சவுலிடத்திலே ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை துணிகரமாய் செய்தபடியினால் இந்த சவுல் பலகீனப்பட்டு போனான். இரண்டாவது அவன் பலகீனப்பட காரணம் என்ன? வாசியுங்கள் 1 சாமுவேலினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 8-9 வசனத்தை ஒருவர் படிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 18:8-9 வசனம். போதும், இஸ்ரவேலுக்கு எதிராக பெலிஸ்திய வீரனாய் இருக்கக்கூடிய காத்தூரனாய் இருக்கக்கூடிய கோலியாத் இதோ எதிராக நின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிற போது, தாவீது எனப்படக்கூடிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வாலிபன் நேராக கடந்து வந்து தாவீது இந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். பெலிஸ்தியனை அவனுடைய வாள் கொண்டு அவனை கொண்ட பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு பாடலை ஒன்று பாடுகிறார்கள். என்ன பாடல்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த சவுலுடைய உள்ளத்திலே காய்மாரம் கடந்து வருகிறது. நான் அல்லவா இஸ்ரவேலுடைய ராஜா, நான் அல்லவா இந்த நாட்டினுடைய வீரன், நான் அல்லவா இந்த தேசத்தை பாதுகாக்கிறவன், எனக்கு இந்த மக்கள் கொடுக்கிறது 1000 தானா? இதோ அந்த வாலிபனாய் இருக்கக்கூடிய தாவீதுக்கு கொடுக்கிறது 10,000 என்று சொல்லி இந்த மக்கள் கூறப்பட்ட புகழ்ச்சி அந்த சவுலுடைய உள்ளத்தை காய்மாரத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த காய்மாரம் கடந்து வருகிறது? இதோ இந்த சவுல் அரசனாய் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் சவுலுடைய ஆசை என்ன தெரியுமா? மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்கள் என்னை புகழ்ச்சியாய் பேச வேண்டும், மக்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும், மக்கள் என்னை வீரன் என்று சொல்ல வேண்டும், மக்கள் என்னை திறமசாலி என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரு புகழ்ச்சி இந்த சவுலுக்கு இருந்ததே தவிர, என் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், என் மூலமாய் தேவன் தன்னுடைய ஜனத்தை தேவனுக்கு சித்தமான நிலைமையிலே வழிநடத்த வேண்டும் என்கிற இந்த விருப்பம் யாருக்கு இல்லாதிருந்தது? இந்த சவுலுக்கும் இல்லாதிருந்தது. நம்மில் அனைவரும் இன்றைக்கு இதே போல தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். திருச்சபையிலே
ஒருவரை குறித்து போதகர் ஒரு சில நல்ல வார்த்தையை கூறினார். அந்த நபரை பிடிக்காதவர்களுடைய உள்ளத்தில் என்ன உண்டாகும்? காய்மாரம் உண்டாகும். அவளை பத்தி இப்படி பேசினாரு, அவனை பத்தி இப்படி பேசினாரு. இது பேசுறது நல்லதல்ல. இந்த காய்மாரம் தான் உள்ளத்துல இருந்து பகையை கொண்டு வரும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மனிதனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவனுடைய உள்ளத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான திருச்சபையே, கர்த்தருடைய கண்கள் உன்னையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய உள்ளம் யாரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்ன என்று சொல்லி அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்களை உடையவராய் இருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதனை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இதோ இந்த சவுலுடைய உள்ளத்திலேயும் ஆண்டவர் பார்த்தார். இந்த காய்மாரம் கடந்து வந்தபடியினாலே சவுலுடைய உள்ளம் தாவீதை வெறுக்கும்படியாக ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு தங்களை பற்றி புகழ்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க சென்ற போது அன்று ஒரு சபை நாளாயிருந்தது. அந்த சபை நாளில் இறை வார்த்தையை கொடுத்து விட்ட பிற்பாடு அந்த சபையிலே ஆராதனை முடிந்த பிற்பாடு சபைக்குழுவினர் சொன்னார்கள், 42 வருடமாய் ஆலயத்திலே செயலாராயிருந்த அந்த சார் அவர்கள் சாப்பிடாம திருவிருந்து எடுக்காம போயிட்டார் அப்படின்னு இதை பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு அவர்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் அந்த 42 வருட சபை செயலராயிருந்த அந்த நபரை பார்த்து இந்த கூட்டமெல்லாம் முடிந்து நான் அவருடைய வீட்டில் சென்றேன். கேட்டேன், ஐயா 42 வருஷமாய் சபையில செயலராய் இருந்திருக்கிறீங்க, நல்ல பணிகளை நீங்க செய்துட்டு இருந்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிடாம திருவிருந்து எடுக்காம கொஞ்சம் கோபப்பட்டு நீங்க போனதாக சொன்னாங்களே, என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, 42 வருஷமாய் சபை நாளாய் இருந்தேன், என்னை பற்றி யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்களா? என்னை பற்றி நான் செய்த காரியங்களை குறித்து சொன்னாங்களா? அல்லது என்ன குறித்து ஒரு வார்த்தையாவது 42 வருடங்கள் சபை நாளாய் அந்த சபை செயலராய் இருந்த செயலர் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களா? இல்ல, என்னை பற்றி ஒருத்தனோடு சொல்லாதபடியினால எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, அதனால தான் நான் சாப்பிடாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், நீங்க ஆயுசோட வாழணுமா டக்குன்னு செத்து போகணுமான்னு கேட்டேன். உடனே என் மேல கோபப்பட்டு, நீங்க பிரசங்கியாருன்னு எனக்கு தெரியும், அதனால என்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லாதீங்கன்னு நான் வசனத்தை எடுக்க சொன்னேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. லூக்கா 6:26 சீக்கிரம் படிங்க. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிற வார்த்தை சொல்லுகிறதையா, இந்த வார்த்தையின்படியாகத்தான் அவர்கள் தேவனுடைய இதோ பரிசுத்த இடமாய் இருக்கக்கூடிய அந்த ஆல்டர்ல மனிதனை புகழக்கூடாது என்று சொல்லி அந்த போதகரோ அத்திருச்சபையினுடைய சபை குழுக்களோ உங்களை குறித்து புகழவில்லை. காரணம், நீங்கள் ஆயுசோடு இருக்கணும்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டகாலம் வரும், உங்களுக்கு வேதனை வரும், உங்களுக்கு துன்பம் வரும். அந்த துன்பம் உங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லிதான் உங்களை குறித்து அவர்கள் புகழ்ச்சியாய் பேசவில்லையே தவிர உங்களை குறை சொல்லவில்லை என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அப்படியா பாஸ்டர், நான் தப்பு செய்துட்டேன், நான் இன்னும் ஆயுசோடு கூட வாழணும்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்க சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காய், நீங்கள் காட்டி தந்த இந்த வசனத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எந்த மகன் புகழ்ச்சியை விரும்புகிறானோ, எந்த சபை புகழ்ச்சியை விரும்புகிறதோ, அந்த திருச்சபையிலே காய்மாரங்கள் உண்டாகும், அந்த திருச்சபையிலே பிரிவினைகள் உண்டாகும், அந்த திருச்சபையிலே எரிச்சல்கள் கடந்து வரும், அந்த திருச்சபையிலே குழப்பங்களும் சண்டைகளும் கடந்து வரும். அன்புக்குரியவர்களே, அதனாலே நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 10:31.
1 கொரிந்தியர் 10:39 ஒன்னு கூட வாசிக்க சத்தமா. ஆகையால் எதை செய்தாலும் நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டுமே தவிர உங்களுடைய புகழ்ச்சிக்காகவோ உங்களுடைய பெருமைக்காகவோ உங்களுடைய பேர்புகளுக்காகவோ நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அது சபை மக்களானாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனாய் குடும்ப தலைவியாய் இருந்தாலும் சரி, இத்திருச்சபையிலே பணியேற்றிருக்கக்கூடிய இதோ போதகராய் இருந்தாலும் சரி, கோயிலே ஆலய பணி செய்யக்கூடிய கோயில் பிள்ளையாயிருந்தாலும் சரி, உங்களுடைய புகழ்ச்சிக்காய் செய்தால் அது தேவன் மகிமைப்பட மாட்டார். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய புகழ்ச்சிக்காக நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டவர்களாய் மாறி போவீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். இந்த திருச்சபை இந்த அளவிலே நீங்கள் கட்டு உயர்த்தி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டினால் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுவார். இந்த ஆலயத்திலே தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டு இருக்கும். இந்த ஆலயத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த ஆலயத்தில் வரக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார். இந்த திருச்சபை உங்களுடைய பேருக்காகவோ உங்களுடைய புகழ்ச்சிக்காகவோ நீங்கள் கட்டி எழுப்பினது உண்டானால், உங்களுடைய வாயிலிருந்து பெருமையான வார்த்தை வந்தது உண்டானால், என் ஆண்டவர் நாளுக்கு நாள் திருச்சபைகளை பிரிவினைப்படுத்துவாரை தவிர அந்த திருச்சபையிலே ஆண்டவர் அசைவாட மாட்டார். இதோ அந்த திருச்சபைக்குள்ளே பிசாசானவர் ஏறி வருவான், குழப்பத்தை உண்டாக்குவான், கலக்கத்தை உண்டாக்குவான், வேதனைகளை உண்டாக்குவான். அருமையான திருச்சபையே, நீங்கள் எதை செய்தாலும் என் தேவன் அதன் வழியாய் மகிமைப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையிலே நாளை குடும்ப விழா நடக்கிறது. இந்த குடும்ப விழாவினுடைய ஒவ்வொரு நிகழ்வானாலும் ஒவ்வொரு நம்முடைய பங்களிப்பானாலும் அந்த பங்களிப்புகளிலே யார் மகிமைப்பட வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், நாமல்ல. இந்த காரியத்தை இந்த சவுல் மறந்து விட்டான். நான் அல்லவா திருச்சபையினுடைய செயலாளர், நான் அல்லவா திருச்சபையினுடைய போதகர், நான் அல்லவா இந்த திருச்சபைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தை கொடுத்தவன். என்னிடத்திலே ஒரு வார்த்தை கேட்காம இவங்களுக்கு எப்படி செய்யலாம்? எப்படி அந்த மனிதனை புகழ்ந்து பேசலாம்? எப்படி அவனை குறித்து உயர்த்தி சொல்லலாம் என்று சொல்லி உங்க உள்ளத்திலே காய்மாறம் கடந்து வந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கீழாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் மேலாக போகிறது என்பதனை மறந்து போகாதே. யார் ஆட்சிக்கு வரட்டும், யார் ஆண்டவரை ஆராதிக்கட்டும், அவர்கள் வழியாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். இத்திருச்சபையிலே இப்பொழுது நல்ல ஒரு பிள்ளை ஒரு பாடலை பாடுகிறது என்று சொன்னால், அந்த பிள்ளை வழியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறது என்று சொன்னால், அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே ஒரு பிள்ளையை எங்களுக்கு தந்து, அந்த பிள்ளை நல்ல முறையிலே பாடுகிறது, நல்லா ஜெபம் பண்ணுகிறது, நல்ல வழிகளிலே நடக்கிறது, அதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த பிள்ளையை தொடர்ந்து நல்லா வாழும்படி தட்டி கொடுக்க வேண்டுமே தவிர அந்த பிள்ளைக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? காய்மாறம் செய்யக்கூடாது. நீங்க பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல வந்த சம்பவம். தன்னுடைய மகனை விட அடுத்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்து முன்னேறி வருகிறதை பார்த்த தாய் ஜூஸிலே பிள்ளைக்கு விஷம் கொடுத்த சம்பவம். எவ்வளவு காய்மாறம் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இப்படிப்பட்ட காய்மாரங்கள் எந்த மனிதனிடத்திலோ எந்த கிறிஸ்தவனிடத்திலோ எந்த விசுவாசியினிடத்திலோ இருந்தாலும் அவர்கள் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போவார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் பலப்படவே மாட்டார்கள். இதோ வேதம் சொல்லுகிறது, தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் படிக்க கேட்கலாம். போதும், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்.
மனுஷருக்குள்ளே மேன்மையாக எனப்படுவது தேவனுக்கு அருவருப்பானது. இதை எதுக்கு சொல்றேன்னா, எதை நாம் தட்டி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அது மகிமைப்படுத்தணும். சிலருக்கு யாருக்கு மேல கோபம் இருக்கிறதோ, வைராக்கியம் இருக்கிறதோ, அவர்களை நேரடியா போய் என்ன செய்ய முடியாது, தாக்க மாட்டாங்க. சிலவர்களுக்கு தாக்க தெரியாது, பேச தெரியாது. உடனே யாராவது அவர்கள் இந்த மனிதனை தாக்கினால், காயப்படுத்தினா, உடனே அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதன் நல்ல மனுஷன், இவன் நீதிமா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, உங்க பாஸ்டருக்கு உங்களுக்கு உங்க பாஸ்டரை பிடிக்கலன்னு வைங்க, ஒரு பிரசங்கியார் வர்றாரு. பிரசங்கியாரு அந்த பாஸ்டரை பத்தி கொஞ்சம் மறைமுகமா சில வார்த்தைகளை பேசினா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? அந்த விரோதமா எண்ணுகிற மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கொடுங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. நான் ஒரு இடத்துல நற்செய்தி கூட்டத்தில் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அங்கே நான் கொடுத்த செய்தி மரியாள், ரூத்து, ஓர்பாள். அந்த ரூத்து, ஓர்பாள், நகோமி 3 பேரை குறித்து நான் பிரசங்கம் பண்றேன். முதல் நாள்ல மருமக்களை குறித்து 2 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மருமக்களை குறித்துள்ள காரியத்தை சொல்லுகிற போது சில வயசான அம்மாமாரெல்லாம் கையை வைத்து அல்லேலுயா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏயா இப்படி அல்லேலுயா சொல்றாங்கன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். 3வது நாள் நகோமியை பற்றி, அந்த கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற போது சில வயசான பாட்டிமாரெல்லாம் கையடிச்சு அல்லேலுயா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், இங்க மாமியார் மருமகள் பிரச்சனை ஓடுது போல. இங்க பாஸ்டர் கொடுங்க, இன்னும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டரை பற்றி சொல்லுவாங்க, நல்ல பாஸ்டர், நல்ல பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணினார், ஆசீர்வாதமாய் இருந்தது. இப்படி நீங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற போது வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இதோ நீங்கள் நானும் நாளுக்கு நாள் நாம் பலகீனப்பட்டு போக காரணம் நமக்குள்ளே இருக்கிற காய்மாரகம். இந்த சவுல் பலகீனப்பட்டு போக காரணம் சவுலுக்குள்ளே காய்மாரம் கொண்டவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதோ நாளுக்கு நாள் பலனடைந்தவனாயிருந்தான். ஆண்டவர் ஏன் தாவீதை நாளுக்கு நாள் பலனடைய செய்கிறார்? சில திருச்சபைகளை ஏன் ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆசீர்வாதமான நிலைமையிலே உயர்த்துகிறார்? சில குடும்பங்களை ஆண்டவர் நாளுக்கு நாள் ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதமான நிலைமையிலே அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான நிலைமையிலே அந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் பலப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? வாசியுங்கள் 16வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த தாவீது என்பவர் இதோ கர்த்தரை தனக்கு முன்பதாக வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நமக்கு பேருக்கு முன்பதாக எத்தனை பட்டங்கள் இருக்கும்? ஒரு நீள பட்டயங்கள் இருக்கும். பட்டங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்எட்டு, பிஎட்டு, ஏஎட்டு, போரெட்டு, பிஹெச்டி, ஏடி கேட்டா சொல்லுவாங்க, இவர் பயங்கர படிப்பறிவாளி, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன்னு சொல்லி தங்களுடைய கல்வியை முன்வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பெயர்களுக்கு முன்பதாய் தங்களுடைய பாரம்பரியத்தை முன்வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ஜாதியை முன்வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய மதத்தை முன்வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்களா, இன்ன நாடார், இன்ன நாடார் என்று சொல்லி பேருக்கு முன்ன நாடார் இருக்கும். காரணம் யார் தெரியுமா? நான் நாடாராக்கும், நாடாராக்கும். நான் ஒன்ன போல இல்லை. நிறைய பேருடைய பேருக்கு முன்பதாலே தன்னுடைய ஜாதியை வைத்திருக்கிறவர்கள் உண்டு, தங்களுடைய பாரம்பரியங்களை வைத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த தாவீதை பாருங்கள், கர்த்தரை தனக்கு முன்பதாக வைத்திருந்தான். சவுல் யாரை தனக்கு முன்பதாக வைத்திருந்தான்? இஸ்ரவேல் சேனைகளை வைத்திருந்தான், தன்னுடைய பலத்தை வைத்திருந்தான், தன்னுடைய பட்டயத்தை வைத்திருந்தான்,
தன்னுடைய கேடகத்தை வைத்திருந்தான். ஆனால் இந்த தாவீது அப்படி அல்ல. தாவீது யாரை முன் வைத்திருந்தான் தெரியுமா? ஜீவிக்கிற என் ஆண்டவருடைய சேனையை ஆண்டவருக்கு தனக்கு முன்பதாக வைத்திருந்தான். ஹல்லேலூயா. எந்த ஒரு நிலைமையிலேயே நாம் யாரை நமக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும். பெலிஸ்திய வீரனாய் இருக்கக்கூடிய இந்த கோலியாத் இதோ இந்த தாவீதை பார்த்தவுடனே தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இதோ நானோ ஈட்டியோடு கேடயத்தோடு கூட கடந்து வருகிறேன், நீயோ இதோ கல்லோடு ஒரு கம்போடு கூட என்னை இடத்தில் கடந்து வருகிறாய், நான் ஒரு நாயா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறான். அந்த நேரத்திலே தான் தாவீது சொல்லுகிறான், கோலியாத்தே, இதோ நீ உன்னுடைய வீரத்தை முன்வைக்கிறாய், நீ உன்னுடைய சேனையை முன்வைக்கிறாய், உன் கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை முன்வைக்கிறாய், நானோ யாரை முன்வைக்கிறேன் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை நான் முன்வைத்து இந்த யுத்தத்திற்கு நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி அந்த யுத்தத்தை இந்த தாவீது செய்ய ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். இதோ சாதாரணப்பட்ட ஒரு மனிதனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை பெரிய வீரனாய் இருக்கக்கூடிய இதோ இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஆண்டவரை இந்த தாவீது முன்வைத்தபடியினால் கர்த்தர் இந்த தாவீதுக்கு துணையாக நிற்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எந்த குடும்பம் ஆண்டவரை முன்வைக்கிறதோ அந்த குடும்பத்திற்கு யார் ஆசீர்வாதங்களை தருவார் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த டிஎஸ்பி இருக்கிறாரு, எனக்கு அந்த ஐஜி இருக்கிறாரு, எனக்கு அந்த ஜட்ஜ் இருக்கிறாரு, நான் யாரை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இவ்வளவு லட்சம் பணம் இருக்குது, நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எனக்காக ஜெபம் பண்றதுக்கு இன்னும் ஒரு நபர் இருக்கிறார், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி மனிதனை நீங்கள் முன்வைத்தால், உங்களுடைய திறமையை நீங்கள் முன்வைத்தால் நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்களை தவிர பலனடைய முடியாது. நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொட்டாரக்கரையிலே வேட்டம்புரம் எனப்படக்கூடிய ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் சால்வேஷன் ஆர்மி திருச்சபை ஒன்று இருக்கிறது. அந்த திருச்சபையினுடைய ஐயாவும் அந்த சபையிலே சார்ந்த ஒரு சகோதரனும் என்னுடைய வீட்டிலே வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், ஐயா, 3 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்கு எங்களுடைய திருச்சபையிலே நீர் வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். நான் அந்த நேரத்தில் அதே அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டு புக் பண்ணப்பட்டபடியினால் சொன்னேன், நான் கடந்து வர என்னாலே முடியாது என்று சொல்லி உடனே சொன்னார்கள், இல்லை, எப்படியாவது நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கொட்டாரக்கரையிலே இதே போல ஒரு சால்வேஷன் ஆர்மி திருச்சபையிலே நீங்கள் நற்செய்தி கூட்டத்திலே செய்து கொடுத்து கொண்டிருந்த போது இதோ இந்த சகோதரனும் அவனுடைய தாயாரும் அதே போல அவனுடைய சகோதரியும் அவனுடைய தகப்பனுமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே நீங்கள் கொடுத்திருந்த இறைவனுடைய வார்த்தை ஆண்டவருடைய திருநாம மகிமையினாலே அவர்கள் ஏற்றெடுத்தார்கள். காலங்கள் உருண்டு சென்றது. இந்த அருமையான தகப்பனார் வெளிநாட்டுக்கு சென்றபடிய போது இதோ ஒரு ஆக்சிடென்டினாலே தலை அடிபட்ட நிலைமையில் ஹோமா ஸ்டேஜாக இதோ அவர் தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கிறார். இந்த பிள்ளை ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். இளைய பிள்ளை 5ஆம் வகுப்பு படிக்கிறது. அவள் சொன்னாலாம், இதோ என் தகப்பனுக்காக 3 நாள் நற்செய்தி கூட்டத்தை நான் இந்த கிராமத்திலே நடத்துகிற போது என் தகப்பனார் 3ஆவது நாள் அவர் எழும்புவார், அவர் பேசுவார், அவர் நடப்பார் என்று சொல்லி அவர் சொன்னார்களாம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அநேகர்கள் குடும்பத்தார் சொன்னார்களாம், அநேக பணச்செலவுகள் உண்டு, நீ இதை விட்டுவிடு என்று சொல்லப்பட்ட போது நான் இது ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் செய்கிறேன், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அந்த போதகரை கர்த்தர் எனக்காய் கொண்டு வருவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் அந்த இடத்திலே செய்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு பிரசங்கியாரை ஆயத்தம் பண்ணிவிட்டு இவர்கள் சொன்ன டேட்டிலே நான் அங்கே கடந்து செல்கிறேன். அந்த வீட்டிலே போய் பார்த்தபோது சுமார் 50 வயதுள்ள ஒரு வாலிபர், ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறார். பேச முடியவில்லை, கண் திறக்க முடியல. அந்த தாய் பக்கத்தில் நின்று கொண்டு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளையை நான் பார்க்கிறேன். எத்தனை வகுப்பில் படிக்கிறேன்? 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அந்த இடத்துல அந்த பிள்ளைகிட்ட கேட்கேன்,
உன் அப்பா எழும்புவார் என்று சொல்லி உனக்கு விசுவாசம் இருக்குதா? உடனே அந்த பிள்ளை சொல்லுது, ஆண்டவருடைய கிருபையினாலே என் ஆண்டவர் என்னுடைய தகப்பனை எழுப்புவார். நாம் இணைந்து ஜெபிக்கிற போது என் ஆண்டவராலே இது கூடும் என்று சொல்லி அந்த பிள்ளை ஆண்டவரை முன்வைக்க ஆரம்பித்தது. அந்த பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த பிள்ளை எந்த ஒரு வார்த்தையிலையும் என்னை பற்றி சொல்லவோ கூட இருக்கிற ஐயாவை பற்றி சொல்லவோ அந்த பிள்ளை சொல்லல. அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இதுதான், என் தேவன் இதை செய்வார், என் கர்த்தர் இதை செய்வார், எனக்காக ஆண்டவர் இதை எழுப்புவார், என் தேவன் அவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படவும் என்று சொல்லி அந்த பிள்ளை கண்ணீரோடு கூட சொல்லிட்டு முதல் நாள் நற்செய்தி கூட்டம் அம்பேத்கர் காலனியில் நடைபெற்றது. திரளான மக்கள் கூடினார்கள். இரண்டாவது நாள் கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் பகல் கூட்டம் அந்த வீட்டிலே நடக்கிறது. அந்த வீட்டிலே அநேக புறசமய மக்கள் கூடுகிறார்கள். அநேகருடைய கணிப்பு என்னவென்றால், இன்றைக்கு இந்த நபர் எழும்ப போகிறார், ஆண்டவர் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த நபரை எழுப்ப போகிறார், அதற்கு ஏற்ற பிரசங்கிமாரை கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி இதை எப்படி எழுப்புகிறார் என்று சொல்லி பார்ப்பதற்கு என்று சொல்லி பயங்கரமான கூட்டம் அந்த வீட்டில் கூட ஆரம்பித்தது. நாங்கள் சால்வேஷன் ஆர்மி விசுவாசிகளும் கொட்டடித்து கைகளை தட்டி பாடி சுமார் 1 மணி நேரம் ஜெபித்த பிற்பாடும் அந்த மனிதன் எழும்பவில்லை. அந்த மனிதன் படுத்த படுக்கையோடு கிடக்கிறார். உடனே ஐயா சொன்னாங்க, நாளைக்கு நாம் ஜெபிக்கலாம், இன்னைக்கு நாம் போவோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அங்கிள் என் டேடிக்கு அல்ப சமயம் கூட பிரார்த்திச்சூடே, என் டேடி இன்னும் எழுந்தேற்கும், அங்கிள் தெய்வம் எழுந்தேற்பிக்கும். ஒரு அல்ப சமயம் கூட எங்கள் கண்கள் நிறைந்தது. ஒரு சின்ன பிள்ளையினுடைய இயக்கம், தன்னுடைய தகப்பனாரை எப்படி ஆகிலும் என் ஆண்டவர் எழுப்புவார் என்கிற இயக்கம். அதை கேட்டு ஐயாவும் நாங்கள் எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம் என்கிற மலையாள பாடலை பாடி பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினோம். 1 மணி நேரம் முடிகிறது. ஐயா என்னுடைய கையை தட்டி எழுப்பி காட்டுகிறார். அந்த மனிதன் படுக்கையிலே எழும்பி உட்கார்ந்திருந்தார். அந்த மனிதன் படுக்கையிலே எழும்பி உட்கார்ந்திருந்தார். அந்த பிள்ளை கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொரிய சொரிய ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த இடத்தில் வந்திருந்த அழாதிருந்த எந்த ஆண்களோ பெண்களோ இல்லை, எல்லாரும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். வருடங்களாய் எழும்ப முடியாதிருந்த ஒரு சகோதரன் இப்பொழுது படுக்கையிலே அமர்ந்திருக்கிற காட்சியை கண்டவுடனே உள்ளம் பூரிப்போடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட நாங்கள் செபித்துக் கொண்டு அந்த சகோதரனுக்கு கையை கொடுத்து, சகோதரனே எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே சொன்னோம். அவர் எழும்பினார், நடக்க வைத்தோம், நடந்தார். ஆண்டவர் இடத்திலே வார்த்தை இப்படி சொன்ன, ஆண்டவரே தெய்வத்தின் நன்மை என்ன நீ சொல்லு என்று சொல்ல சொன்னோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். ஆகாரத்தை கொடுத்தோ புசித்தார், தண்ணீரை ஜெபித்து கொடுத்தோ குடித்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு அழகான ஒரு பாடலை ஒன்று பாடினார். நீ மதியன் இயேசுவே ஈமறு யாத்திரையில் கூடே நடந்திடுவான் என்கிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு மலையாள பாடல். அன்றைக்கு அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளை யாரை முன்வைத்தது? ஆண்டவராயிருக்கிற இயேசுநாதரை முன்வைத்தது. என் இயேசுவாலே என்னுடைய தகப்பனை எழுப்ப முடியும், என் இயேசுவாலே என்னுடைய தகப்பனுக்கு மீண்டும் பலன் கொடுக்க முடியும், என் தகப்பனை மீண்டும் நடக்க வைக்க முடியும். அருமையான திருச்சபையே, இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வேண்டுமா? ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே நன்மையான ஈவுகளை தர வேண்டுமா? நாம் முன்வைக்க வேண்டியது யாரை தெரியுமா? இயேசுவை முன்வைக்க வேண்டும். பிரச்சனையை முன்வைக்க கூடாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்னத்தை முன்வைக்கிறோம்? பிரச்சனையை முன்வைக்கிறோம். ஐயோ என் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது, எங்க போய் இந்த வியாதி மாறும் என்று சொல்லி நாம் பிரச்சனையை முன்வைக்கிறோம், நோயை முன்வைக்கிறோம், கஷ்டத்தை முன்வைக்கிறோம். ஆனா நம்ம யாரை முன்வைக்கல? ஆண்டவரை முன்வைக்கல. திருச்சபை ஆண்டவரை முன்வைக்கணும், குடும்பங்கள் ஆண்டவரை முன்வைக்கணும். சொல்லணும், பிரச்சனையே எனக்கு முன்பதாய் ஆண்டவர் இருக்கிறார், உன்னை விட பெரியவர் இயேசு இருக்கிறார். கடன் பிரச்சனையே, கடன் பாரமே, உன்னை விட இதோ ஆசீர்வாதம்
ஆசீர்வாத சம்மனராய் இருக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். இந்த கடனினால எனக்கு எந்த கஷ்டமும் வரதாது. இதோ வியாதியே உன்னை விட இந்த வியாதிக்கு மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுநாதர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். அதனால இந்த வியாதியை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை முந்த குடும்பங்கள் முன்வைக்கிறதோ, எந்த பிள்ளைகள் முன்வைக்கிறதோ அந்த பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், குடும்பத்தில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதோ இந்த தாவீது கர்த்தரை முன்வைத்தபடியினால் ஆண்டவர் அந்த கோலியாத்தை வென்று விட்டார், வெல்லும்படி செய்தார். இந்த தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான். இந்த தாவீது பலனடையக்கூடிய அடுத்த காரியம் வாசியுங்கள். 40வது சங்கீதம் 1வது வசனத்தை ஸ்பீடா படிக்கலாம். 40வது சங்கீதம் 1. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த தாவீதை ஆண்டவர் பலப்படுத்தக்கூடிய, அதுவா தாவீதை நாளுக்கு நாள் உயர்த்தக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு என்ன இருந்தது? பொறுமை இருந்தது. பொறுமையோடு காத்திருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீது இஸ்ரவேல் ராஜா தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டபடியினால் தாவீதனுடைய அந்த சவுலுடைய அரச பதவியில் இருந்து ஆண்டவர் இந்த சவுலை மாற்றி சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் ஈசாயினுடைய இளைய மகனாய் இருக்கிற தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த தாவீதை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நாள் முதல் தேவனுடைய ஆவியானவர் இந்த தாவீதுக்குள்ளே இறங்குகிறார். அப்பொழுதே ஈசாய்க்கு தெரியும், ஈசாயினுடைய மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சாமுவேலுக்கும் தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேலுடைய ராஜாவாக தாவீதை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி. இது தாவீதுக்கும் நன்றாய் தெரியும். இப்படி இருக்கிற பொழுது இதோ சவுலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொல்லாத இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துப்பட்ட போது, கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி இறங்கி வந்தது. நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப நீளமா போக வேண்டிய செய்தி, நான் முடிச்சு வாரேன். ஆண்டவர் எந்த மனிதனை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த மனிதனுக்குள்ளே எப்பொழுதும் எந்த ஆவியானவர் இருப்பார்? கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். இந்த மனிதன் எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் தனக்கு விருப்பமான, தனக்கு பெருமைக்காக புகழ்ச்சிக்காக செய்கிறானோ அப்பொழுதே கர்த்தர் அவனுடைய பதவியில் இருந்து மாற்றி விடுவார். அவனுடைய பதவியில் இருந்து மாற்றுகிற போது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய ஆவியானவரை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிற போது அவனுக்குள்ள என்ன ஆவி வரும்? பொல்லாத ஆவி வரும். இந்த பொல்லாத ஆவி உள்ள மனுஷனை நீங்க பார்த்திருப்பீங்களா? சிரிச்சா என்ன செய்ய மாட்டாங்க? சிரிச்ச மாட்டாங்க. அல்லேலூயா சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏதாவது தேவைக்கு போனா கோபப்போட பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறவங்க? பொறுப்புல பதவியில எல்லாம் இருக்கிறவங்க தான். இந்த சவலை போல பார்த்தா கஷாயம் குடிச்ச முகத்தை போல இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்காது. காரணம், இவர்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருந்த கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிற போது பொல்லாத ஆவி இவர்களுக்குள்ளே கடந்து வரும். இந்த பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கிற பொழுது சவுல் அந்த இடத்திலே நிலைகுலைகிறான். இந்த பொல்லாத ஆவியை மாற்றுவதற்கு என்று சொல்லி இதோ அந்த இடத்தில் ஈசாயினுடைய இளைய மகனாய் இருக்கிற தாவீதை அவர்கள் கூப்பிடுகிறார்கள். வேதம் தாவீதை குறித்து சொல்லுகிறது, அவன் சுரமண்டலத்தை வாசிப்பதில் தேறினவனும், அவன் பராக்கிரமசாலியும், அவன் யுத்த வீரனும், காரிய சமர்த்தனும், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த பொல்லாத ஆவியை மாற்ற வேண்டுமானால் இந்த தாவீதால் தான் முடியும் என்று சொல்லி அறிந்த சவுல் தாவீதை அரண்மனைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட தாவீதுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். தாவீது என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறார்? நான் இஸ்ரவேலுடைய ராஜாவாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். சந்தோஷத்தோடு இதோ தகப்பனிடத்தில் சொல்லுகிறார். தகப்பனோ சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறார்? ஈசாய் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்களாவையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றி தன்னுடைய குமாரனாய் இருக்கிற தாவீது இதோ
தாவீது வசமாய் சவுலுக்காக இந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான். இந்த தகப்பனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கு, என் மகன் இப்ப என்ன ஆக போகிறான், ராஜாவாக போறான். இதோ சவுலே கூப்பிட்டு இருக்கிறார். நடந்தது என்ன, வேதம் சொல்லுகிறது, இதோ தாவீது அந்த இடத்திலே கடந்து சென்று இசையினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின போது சவுலின் மேல் இருக்கக்கூடிய பொல்லாதாவி நீங்கி போனது. நீங்கி போன பிற்பாடு இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடக்கிற போது இந்த இடத்தில் இதோ ஈசாயினுடைய முதல் மூத்த பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எலியாப், அமினதாபாத், சர்மா ஆகியவர்களை தன்னுடைய ராணுவத்தோடு யுத்தத்திற்காக அழைத்துக் கொண்டு சொல்லுகிறான். இந்த தாவீதை பார்த்து சொல்லு, தாவீது என்ன செய்கிறான், இதோ சவுலை விட்டு பிரிந்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து சொல்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இந்த தாவீதை எதற்காக தெரிந்தெடுத்தார், எதுக்கு தெரிந்தெடுத்தார், இஸ்ரவேலுடைய ராஜாவாய். தாவீதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அரண்மனையில் ராஜா என்னை அழைக்கிறார்னு கேட்டபோது ஈசாய்க்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு, என் பிள்ளை ராஜாவாக போறான்னு சொல்லி. ஆனா அங்கே போன பிறகு நடந்தது என்ன, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றம் வருகிறது. தாவீது நினைத்த காரியம் நடக்கவில்லை. ஆனாலும் தாவீது என்ன செய்யல, வைராக்கியம் கொள்ளல, கோபம் கொள்ளல, பொறுமையோடு எங்க போனாரு, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் போய் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இங்க நல்லா கவனிக்கணும், சில சர்ச்சில் நீங்க பார்த்துறா உங்களுக்கு நல்லா தெரியும், போன தடவை வந்த கமிட்டி இந்த தடவை வரலைன்னு சொன்னா, அவங்க எலெக்ஷன்லயோ செலெக்ஷன்லயோ வரலைன்னு சொன்னா சிலவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்தில் ஆராதனைக்கு வர மாட்டாங்க. காரணம் இவங்களுக்குள்ள என்ன இல்லை, பொறுமை இல்லை. இவங்க நினைச்சபடி நடக்கணும், இவங்க நினைச்சபடி நான் பதவி எடுக்கணும், எனக்கு அதுக்குள்ள திறமை இருக்குது, அதுக்குள்ள தாளந்து இருக்குது, அதுக்குள்ள ஞானம் இருக்குது, நான் வருடங்களாய் இந்த சபை குழுவிலே நான் இருக்கிறேன், சபை பொறுப்பில் இருக்கிறேன், ஏன் என்னை அவர்கள் தெரிந்தெடுக்கவில்லை என்று சொல்கிறேன். காய்மாரங்கள் இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பொறுப்பாளர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறது. இதனாலே தான் அவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஆராதனை விட்டு ஓடுறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, புதியதா சபையே தொடங்கி இருக்கிறாங்க. சிலவங்க இங்க எனக்கு வேண்டான்னு சொல்லி வேற சர்ச்சுக்கே போயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. நல்லா கவனிக்கணும், இந்த தாவீது இதோ அதை குறித்து கோபப்படவோ தன் சகோதரர்களிடத்தை பகைக்கவோ அதை குறித்து புலம்பவோ இல்லை. தான் செய்து வந்த வேலையை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அருமையான விசுவாசியே, ஆண்டவர் உங்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்க வேண்டுமா, ஆண்டவர் எப்பொழுது நம்மை உயர்த்தும்படி நாள் குறித்திருக்கிறாரோ, எப்பொழுது நம்மை உயர்த்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அந்த நாள் வருவரையும் அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. இந்த தாவீது அடங்கி இருந்தான். நாள் கடந்து வந்தது, இஸ்ரவேல் பெலிஸ்தியர்கள் யுத்தம் கடந்து வந்தது. அந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதை பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த பயன்படுத்தப்பட்ட நாளிலே மக்கள் நினைத்தார்கள், இஸ்ரவேலுடைய ராஜாவாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன் இந்த தாவீது தான் என்று சொல்லி தாவீதை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள். இதோ சவுலுடைய மகனாய் இருக்கிற யோனாத்தானும் தாவீது நண்பர்களாக மாற்றப்பட்டார்கள். காலங்கள் உருண்டு சொல்லுகிறது, இதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் அரண்மனையிலே கொண்டு வந்தார். முதலிலே அரண்மனையிலே கொண்டு வந்த ஆண்டவர் அடுத்ததாக செய்தது என்ன தெரியுமா, இதோ சவுலுடைய ராஜ்யபாரத்தை எப்பொழுது தகர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தாரோ, அந்த ராஜ்யபாரம் தகரும் வருவரையும் ஆண்டவர் சவுலை, தாவீதை சவுலுடைய கைகளில் இருந்து பாதுகாத்து நடத்தி இந்த தாவீதை பாதுகாத்தார் ஆண்டவர். நடந்தது என்ன தெரியுமா, இதே சவுல் ஒரு வார்த்தையை சொன்னார். வாசிங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிங்க.
இதோ தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் 24:20 சொல்லுகிறது, நீ நிச்சயமா ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேல் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். எந்த மனிதன் சத்துருவாய் இருந்தானோ அந்த மனிதனே இந்த தாவீதை ராஜாவாயிருப்பாய் என்று சொல்லி அவருடைய வார்த்தையினாலே புகழ்ந்து சொன்னான். ஹல்லேலூயா. நம்மையும் கர்த்தர், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை பார்த்து, இதோ நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்திலே நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இதோ தாவீது ஆண்டவருடைய கரத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். இதனாலே தான் இந்த தாவீது நாளுக்கு நாள் அவன் இதோ பலனடைந்தான், வாழ்விலே உயர்வடைந்தான். அருமையான திருச்சபையே, இன்றைக்கு நீங்கள் உயர்வடைய வேண்டுமானால் தாவீது செய்ததைப் போல கர்த்தரை முன்வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது செய்ததைப் போல கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்வுக்காய் பொறுமையோடு கூட அவருடைய கரத்தின் கீழாக தாழ்ந்திருங்கள். அப்படி நீங்கள் தாழ்ந்திருந்தால் உண்மையாய் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். அவர் உயர்த்துகிற அந்த உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு திட்டமிட்டால், என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு நாள் குறித்தால், அந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். அவர் நமக்கு உயர்வை தரும் வரையும் அவருடைய பொறுமையுள்ள கரத்திலே நாம் தாழ்ந்திருப்போம். அப்படி எழும்புவோமா? ஆண்டவரிடத்தில் கொஞ்ச நேரம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் நாம் பலகீனப்பட்டு இருக்கிறோம்? ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதங்கள் கடந்து வரவில்லை? நம்முடைய குடும்பத்திலே ஏன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை? நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நம் வாழ்க்கையிலே ஏன் வறுமைப்பட்டு போகிறோம்? நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நாம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை? காரணம், ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நாமோ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நாம் விரும்பவில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி வாழச் சொன்னாரோ அப்படி வாழ்வதை விட்டுவிட்டு இதோ நம்முடைய சுய இச்சையிலே இழுப்பண்டவர்களாக, இதோ நமக்கு விருப்பமான நிலையிலே நாம் துணிகரமாய் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் கடந்து வருகிறது. நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதோ கர்த்தர் நம்மை பலனடையும்படி விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்கள் உயர்வடைய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே முன்னேற வேண்டும். நம்முடைய திருச்சபைகள் இன்னும் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய வேண்டும். நம்முடைய கிராம நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிறது, கர்த்தரை முன்பாக வையுங்கள். என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. என் இயேசு என்னோடு கூட இருந்தால் போதும் அப்பா. ஆண்டவரே, நான் நாளுக்கு நாள் முன்னேறுவேன். ஒவ்வொரு நாளும் நான் வளர்ச்சி அடைவேன். ஞானத்தில் சிறந்தவனாக நான் விளங்குவேன். அறிவில் சிறந்தவனாக நான் விளங்குவேன். என் பிள்ளைகள், என் வாழ்க்கையிலே இருக்கிற வறுமைகள் மாறும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, அவருடைய பலத்தை கைக்குள்ளே பொறுமையோடு கூட அமரும்படி, பொறுமையோடு காத்திருக்கும்படி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. இயேசுவினிடத்திலே ஒப்புக்கொடுங்க. சகோதரனே, ஒருவேளை இந்த நாளிலே நீ வறுமைப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடன் கஷ்டங்களினாலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதோ பிசாசுனுடைய உபத்திரத்தினாலே நீ வீழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதே. என் ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுத்து சொல்லு, பிரச்சனையே, எனக்குள்ள கவலையே, உன்னை விட பெரியவர் எனக்கு இருக்கிறார். நான் அந்த இயேசுவை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என் தொழிலுக்கு முன்பதாக இயேசுவை வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வுக்கு முன்பதாக இயேசுவை வைத்திருக்கிறேன். பலகீனமே, என்னை ஒன்றும் உன்னை கொண்டு என்னை ஒன்று செய்ய முடியாது. காரணம், இதோ பலப்படுத்துகிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பலப்படுத்துகிற இயேசு எனக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் எனக்கு பலன் தரும் வரையும் அவருடைய பொறுமையுள்ள, அவருடைய பலத்த கரத்தின் கீழாக நான் பொறுமையோடு காத்திருக்க போகிறேன். தோல்வியே, என்னை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. காரணம், ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை முன்படுத்துங்க. ஆண்டவரை முன்னிறுத்துங்க. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இயேசுவை முன்னிறுத்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே
வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது என் வாழ்விலே. நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது என் வாழ்விலே. நீர் போது என் வாழ்விலே. ஏசையா நீர் போது என் வாழ்விலே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு கூட வரணும். அப்பா நான் உம்மை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் ஐயா. நீர் என்னை உயர்த்தும்படி வரையிலும் உம்முடைய பலனுள்ள கரத்திலே நான் அமர்ந்திருப்பேன் ஐயா. நீர் எனக்கு சுகம் கொடுக்கும் வருவரையும் என்னை ஆசீர்வதிக்கும் வருவரையும் உம்முடைய பலத்த கரத்தின் கீழாக நான் அமர்ந்திருப்பேன் ஐயா. பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தும்படியாய், என்னை உயர்த்தும்படியாய் நீங்க வாருங்கப்பா என்று சொல்லி அந்த ஆண்டவரை கூப்பிடுவீங்களா? அந்த இயேசுவை கூப்பிடுவீங்களா? அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, மலை போல எனக்கு துன்பம் வந்தாலும் ஆண்டவரே, இதோ பெரிய பிரச்சனைகள் எனக்கு கடந்து வந்தாலும், கடல் கொந்தளிப்புகளை போல என் வாழ்க்கையிலே கணக்குகள் கடந்து வந்தாலும், நீர் என்னோடு இருக்கிற பொழுது, நீர் என்னோடு தங்கி இருக்கிற பொழுது எந்த தீங்குகளும் என்னை அணுகாதையா, எந்த ஆபத்துகளும் என்னை தொடாதையா, எந்த விதமான இதோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலே வருவதில்லை ஐயா. காரணம் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தினால முன்னிறுத்துங்க. இயேசுவை விசுவாசத்தினால முன்னிறுத்துங்க. நாம் ஆண்டவரோடு செபிக்க போகிறோமே. இப்பொழுது நாளை நடக்கக்கூடிய குடும்ப விழா ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். இதோ கர்த்தர் நமக்காக நன்மைகளை கொடுக்க போகிறார். குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த இடத்திலே முன்னிறுத்துகிற பொழுது என் தேவ ஆவியானவர் இந்த திருச்சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாக்க போகிறார்.
ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட போகிறது. என் தேவனுடைய வல்லமை இந்த ஆலயத்தில் இறங்க போகிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆலயத்தில் அசைவாட போகிறார். ஒரு தீமையும் கடந்து வராதபடிக்கு நாளுக்கு நாள் இந்த திருச்சபையை கர்த்தர் வளர்ச்சி அடையும்படி செய்ய போகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருங்க. திருச்சபையின் போதகருக்காக இதோ பாடல்கள் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களுக்காக, இத்திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக யூடியூப்கள் வழியாக, ஒலிபெருக்கியின் வழியாக, வீடுகளில் இருந்து தெருவீதியில் இருந்து கேட்டுக்கொண்டு ஆண்டவருடைய விடுதலைக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்வீர்களா? எங்களுக்கு ஜெயம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. உம்முடைய மாற்றமில்லாத வார்த்தையை தெளிவான நிலைமையிலே நாங்கள் கேட்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்கு, உம்முடைய நாமத்தினாலே நாளுக்கு நாங்கள் பலனடைவதற்கு, ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவரே இதோ சகல நிலைமையில் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். இந்த திருச்சபையிலே நாளைக்கு ஆண்டவரே குடும்ப விழா ஆராதனை நடக்கிறது ஐயா. உம்முடைய மகிமை இந்த ஆலயம் நிரம்பட்டும் ஐயா. அதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அன்பான சேகரத்து ஆயர், அதே போல பாஸ்டர் சேர்மன் மற்றும் திருச்சபையினுடைய அருமையான போதகர், அவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் ஐயா. ஆண்டவரே பாடல்கள் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான பாடகர் குழுவினரை கர்த்தர் ஆசீர்வதியும். இதோ இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களை ஆசீர்வதியும். இந்த தேசத்தினுடைய மக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு நாளுக்கு நாள் முன்னேறி சொல்ல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென்.